அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற வகையில் உங்களுக்கே தெரியும், இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக கிட்டத்தட்ட 460 கோடி ரூபாய் இன்றைக்கி பல முன்னணி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் இன்றைக்கி அதை வழங்கி இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தை மேன்மைப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது வந்து எல்லா விதமான ஒரு மீட்டிங். அந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் இருக்கும் பொழுது தான் இப்போ நம்முடைய நண்பர் கேட்டது போல் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் தான். உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசி தொடர்பு கொண்டு அங்கே இருக்கின்ற விவரத்தை கேட்டிருக்கின்றார். மாவட்டத்துடைய அமைச்சர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு போய் விரைந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நானும் நேரடியாக விமானத்துக்கு சென்று 3:30 மணி விமானத்துக்கு சென்று நானும் சம்பவம் நடந்த இடத்திற்கே செல்ல இருக்கின்றேன். அங்கே இருக்கின்ற கலெக்டரை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். சம்மந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் நான் கலெக்டர்கிட்ட சொன்னது பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது, அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு விடுமுறை விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த உரிய கவுன்சிலிங் வழங்க வேண்டும், அவங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எஸ்எம்சி மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர் அவங்களுடைய மறைவு உள்ளபடி அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அவருடைய குடும்பத்திற்கு என்றைக்குமே நாங்கள் துணை நிற்போம். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இப்போ உடனடியாக நேரடியாக அங்கே நானும் செல்ல இருக்கின்றேன். நடந்தது என்ன, உண்மையிலே நடந்தது என்ன என்கின்ற அந்த விவரத்தையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரிந்து கொண்டு முழு விவரம் வந்தது பிறகு அங்கேயும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்தை நண்பர்களை சந்தித்து நான் அந்த விளக்கத்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் எப்போதுமே எங்களிடம் கேட்குறது இந்த பணி பாதுகாப்பு என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் இதை நாங்கள் கொண்டு செல்வோம். இனி இது போன்று சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனி இது போன்று ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியும். கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு எதிர்க்கட்சிகள்